ஐயா வணக்கம். உங்களுடைய பேர் என்ன? நீங்க இந்த நீலகிரியில எந்த பகுதியில இருந்து வரீங்க? என்ன தொழில் செய்றீங்க? ஐயா, நான் நீலகிரி மைந்தர் கிராமத்தை குருத்துக்குடி கிராமம். நான் ஒரு 30 வருஷமா டிராவல்ஸில் வச்சிருக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணா டிராவல்ஸ் சொல்லிட்டு நம்ம டூரிஸ்டுக்கெல்லாம் நாங்கள் இது பண்ணுறோம். இன்னும் க்ரோ பண்ணல, எல்லாரும் ஹாப்பியாக பண்ணுறோம். சொல்லுங்கள், மேற்படி சொல்லுங்கள். நீலகிரி மாவட்டத்துல அடிப்படை பிரச்சனைகள் சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்ல, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? சுற்றுச்சூழல், சுகாதாரம், சுற்றுச்சூழல், தண்ணீர் பிரச்சனை இருக்கு. எங்க பார்த்தா ட்ரைனேஜ் வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட். ஒரு ஹில்ஸ் குயின்றாங்க, டோட்டலி வேஸ்ட், ஒண்ணுமே பண்றதில்ல. இவ்வளவு கோரிக்கைகள், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்களா? இதெல்லாம் சரி பண்றதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட நீங்க தனிப்பட்ட முறையில கோரிக்கைகள் வச்சிருக்கீங்களா? போராட்டங்கள் பண்ணிருக்கீங்களா? தனிப்பட்ட வேலை நம்ம சமாஜத்தில் பண்ணிக்கிறோம், நம்ம சமாஜத்தில் பண்ணிருக்கிறோம். யாருமே செவி சாய்க்கிறது. உண்மையில டூரிஸ்ட்ல ரேஸ் கோர்ஸ் இருக்குது. ஏன்னா வந்தாலும் அந்த அதுக்கு க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. அது ஒரு பார்க்கிங் பிரச்சனை, பெரிய பிரச்சனை. ஊட்டியில பார்க்கிங் பிரச்சனை பெரிய பிரச்சனை. அதுக்கு ஏதாவது ரெவல்யூஷன் பண்ணணும். அவ்வளோ பெரிய ஏக்கர், 100 ஏக்கர் இருக்கு. எல்லாம் முனிசிபல் அவங்க கவர்மெண்ட் முனிசிபாலிட்டி கொடுக்கவே கூடாது. கவர்மெண்ட் டைரக்டா எடுக்கணும். நீங்க ஊட்டியில நீங்க டிராவல்ஸ் தொழில் பண்றீங்க, பார்க்கிங் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு, பல வருஷமா இருக்குன்னு சொல்றீங்க. இதோட நிறைய பேர்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க டிராவல்ஸ்காரங்க, எங்களுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் வரைக்கும் தான் பர்மிட் கொடுக்குறாங்க, 25 கிலோமீட்டர் வரைக்கும் எங்களுக்கு பர்மிட் கொடுத்தா எங்களுக்கு இன்னும் சவாரி போறது நல்லா இருக்கும்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரியான கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்காக என்னென்ன விஷயங்களை நீங்க செஞ்சிருக்கீங்க? உங்க சங்கம் என்ன செஞ்சிருக்காங்க? நம்மது 15 கிலோமீட்டர், அது ஆட்டோக்கு 10 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம எங்க வேணா ஓட்டலாம். ஆனா டோட்டலே பார்க்கிங் ப்ராப்ளம். டோட்டல் உங்களுக்கு பார்க்கிங் பிரச்சனைன்னு சொல்றீங்களா? நீங்க ஒரு யோசனை வச்சிருப்பீங்களா? இதுக்கு ஒரு மாற்று யோசனையா கொடுக்கலாம். என்ன மாதிரி விஷயங்கள் கொடுக்கலாம்? பார்க்கிங் பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் கொடுப்பீங்க நீங்க? ரேஸ் கோர்ஸ் அவ்வளவு பெரிய இடம் இருக்கு, கொடுத்துடலாமே. அந்த டிரைனேஜ் ஓடுது, அதுல மேல பிளேஓவர்ல கட்டி விட்டானா நிறைய மணி நிற்கும். ஓரளவு ஃப்ளை. ஆனா இன்னொன்னு பிளேஓவர் போகணுங்க. ஊட்டியில பிளேஓவர் கட்டணுமா? எங்க இருந்து எங்க கட்டணும்? அந்த நொண்டி மேல இருந்து இது வரைக்கும் கட்டணும் பிளேஓவர். 100% நடக்கும். எனக்கு புரியல, ஊட்டியில பிளேஓவர் கட்டுற சாத்தியமா? சாத்தியம். பிளேஓவர் அந்த நொண்டி மேடுன்னு சொல்ற ஒரு இடம் இருக்கு. தலைட்டு மந்துல இருந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் வரும். 4 கிலோமீட்டர் பிளேஓவர் வேணும். 100%. பார்க்கிங் பிரச்சனை வராது. அது 100%. தமிழகத்துல இன்னைக்கு அரசியல் கட்சிகள் எத்தனை இருக்கிறாங்க? இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எத்தனை மணி போட்டி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? ஏறக்குறை 3 போட்டி தான் இருக்கு. மும்முனை போட்டினா யார் யாரு? ஏடிஎம்கே, டிஎம்கே, டிபிகே வர சின்ன பசங்க எல்லாம் போடுவானுங்க. 100%. மும்முனை போட்டி தானா? மும்முனை போட்டி தான் இருக்கு. வேற யாரும் இல்ல, வாய்ப்பு இல்லை. நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குல்ல, நாம் தமிழர் இருக்காரு. அவர் பாவம், அவர் நல்ல மனுஷர் தான். அவர் எல்லாமே தனியா பண்றாரு, அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அவரு நல்ல மனுஷன் தான். சரி, தமிழக வெற்றி கழகம் இப்ப எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் கண்டெஸ்ட் பண்றாங்கல்ல, அவங்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? நான் நினைக்கல. ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் இல்லை. எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான் இருக்கானுங்க. என்ன சின்ன பசங்க. ஆனா அதான் ஒரு மாற்று கட்சி வரணும் தான். ஆனா என்னன்னு தெரியுமா, நமக்கு சென்ட்ரல் சப்போர்ட் வரணும். அதுக்கு ஏடிஎம்கே இதில் நான் அப்படின்னு சொல்லலை, நான் அதுக்கு சப்போர்ட் பண்றேன். நான் ஆக்சுவலி காங்கிரஸ்காரன். நான் ஆக்சுவலி காங்கிரஸ் ஒரு காலத்தில் காங்கிரஸ்காரா இருந்தேன். இப்போ நான் எதுவுமே இல்லை, ஜென்ரலா இருக்கேன். அதெல்லாம் முதல்ல இருந்து அந்த காலத்துல. இப்ப நான் ஜென்ரலா இருக்கேன். எந்த நல்லா பண்றாங்களோ இப்ப இல்ல. இப்ப இல்ல, நான் ஜென்ரல் யாரு நல்லா பண்றானோ அவன் பண்றான். ஊட்டியை பொறுத்த சுற்றுலாதான் மேம்படுத்த சார் நிறைய இருக்கு. சொல்லுங்க. இங்க சுற்றுலா வர்றாங்கன்னு வச்சுக்கோ, டாய்லெட் வசதி இல்ல, சுத்தமா இல்ல. இந்த குளிர் பிரதேசத்துல ஒரு கவர்மெண்ட்ல என்ன பண்ணும், தண்ணி அவங்க கவர்மெண்ட்ல இது பண்ணும். வசதியெல்லாம் வராங்க. 5-6 வீடு 6,000 குடும்பமானுங்க. உண்மையில அவங்க கொடுக்க முடியுமா? அவங்க அதுக்கு தகுந்த ஒரு சின்ன ரூம் அந்த மாதிரி கட்டி காலையில சுடு தண்ணி அதாவது அரேஞ்ச் பண்ணணும். தமிழக வெற்றி கழகத்துடைய சின்னம் என்ன சின்னம் தேர்தலில்? தமிழக
அவர் விசில்ஸ்னு விசில் தான் அது விசில் 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 அது விசில் தானே சொல்லிட்டேனே அப்புறம் என்ன? விவசாயி சின்னம் யாருது? விவசாயமா? விவசாயி சின்னம் யாரோடது? விவசாய சின்னமா? அவர் யாரும் சொல்லுங்க, மேஜர் சொல்லுங்க. கை சின்னம் யாரோடது? கழிச்சனு காங்கிரஸ், உதயசூரியன் சின்னம் யாரோடது? டிஎம்கே, அதிமுக சின்னம் என்ன? ரெட்டையர். ஓகே, போதும். வேற என்ன பேசணும் உங்களுக்கு? வேற என்ன நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஊட்டி சார்பா, நீலகிரி சார்பா நான் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்க போறேன் அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்க போகுது? சுற்றுலாவை மேம்படுத்தணும். சுற்றுலாவை மேம்படுத்தணும். அங்க பார்த்து சொல்லுங்க. சுற்றுலாவை மேம்படுத்தணும். நல்ல வரவங்களுக்கு போக்குவரத்து சீராக பண்ணணும். போக்குவரத்து சுத்தமாக இங்கே டோட்டலி வேஸ்ட்.